பெருமாள் அப்படின்னா பெருமாள் நம்ம திருமால் ஆர் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தையே காப்பாற்ற பிறந்த தெய்வம் தான் பெருமாள். பிரபஞ்சத்துல 3 முக்கிய சக்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு. பிரம்மாங்கிறது படைப்பவர், சிவன் அழிப்பவர், விஷ்ணு அதாவது பெருமாள் அவர் தான் காப்பவர். உலகத்துல தர்மம் குறையும் போது, அதர்மம் அதிகரிக்கும் போது பெருமாள் அவதாரம் எடுத்து உலகத்தை சமநிலைக்கு கொண்டு வருவார். பெருமாளின் அவதாரங்கள்னு பார்த்தோம்னா மொத்தம் 10 அவதாரங்கள் பெருமாள் எடுத்தார். அதாவது தசாவதாரம் சொல்றோம். மத்ஸ்யா உலகத்தை வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற, கூர்மா பார்க்கடலை கடைய உதவ, வராகா பூமியை மீட்டெடுக்க, நரசிம்மா பக்தனை காப்பாற்ற, வாமனா அகந்தையை அடக்க, பரசுராமா அநியாய அசுரர்களை ஒழிக்க, ராமர் தர்மத்தின் அடையாளம், கிருஷ்ணர் ஞானம் புத்தி லீலை, புத்தர் சில மரபுகள்ல இருக்கு, கல்கி எதிர்காலத்தில் வருவார் அப்படின்னு கூறப்படுது. இதுலயே நமக்கு தெரியும் இவரை பத்தி. பெருமாள் உலக பாதுகாவலர் அப்படின்னு. ஏன் பெருமாளை நம்ம ரிச் காட்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அவரோட வாழ்க்கை துணை. பெருமாளின் மனைவி யாருன்னா மகாலட்சுமி, செல்வத்தின் தேவதை. அவங்க எப்பவுமே பெருமாளின் மார்பிலேயே வாசம் பண்ணுவாங்க. அதனாலதான் பெருமாளை ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ லட்சுமின்னு சொல்றாங்க. செல்வம் எப்பவுமே அவரோட இருக்குது. திருப்பதியில பெருமாள், வெங்கடேஸ்வர பெருமாள் உலகத்திலேயே அதிக காணிக்கை, அதிக தங்கம், அதிக சொத்து எல்லாமே திருப்பதி பெருமாளுக்கு. கதை என்னன்னா, பெருமாள் குபேரன்ட்ட கடன் வாங்கினாரு கல்யாணத்துக்காக. இன்னும் அந்த கடனை பக்தர்கள் காணிக்கையா செலுத்திட்டு இருக்காங்க. அதனால பெருமாளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திரும்பி பல மடங்கு வரும். பெருமாள் prosperity plus protection. பெருமாள் வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும்னா, வேலை கிடைக்க, பணம் பிரச்சனை தீர, கடன் தீர, குடும்பம் செழிக்க, மன நிம்மதி வர, செல்வம் மட்டுமல்ல செழிப்பான வாழ்க்கையை கூட நம்ம பெருமாளை பிரார்த்திக்கலாம்னு சொல்றாங்க. பெருமாள் பக்தன் எப்பவுமே கஷ்டத்துல இருக்க மாட்டான்னு எல்லாருமே சொல்றாங்க. கிருஷ்ணர் உலகின் பணக்கார அரசன். கிருஷ்ணர் துவாரகா அரசன், தங்க நகரம், அளவில்லாத செல்வம். ஆனா அந்த செல்வத்துக்கு அடிமை இல்லை. இதுதான் பெருமாளின் கிரேட்னஸ். ரிச்சா இருந்தாலும் அட்டாச்மெண்ட் இல்லை. பெருமாள் பக்தி சேஃப் இன்ஃபுளுன்ஸ். சிவன் வைராக்கியம், முருகன் தைரியம், அம்மன் சக்தி. பெருமாள் ஸ்டெபிலிட்டி பிளஸ் வெல்த் பிளஸ் ப்ரொடெக்ஷன். அதனால தான் பெருமாளை ரிச் கார்னு சொல்றாங்க. பெருமாள் சொல்றது செல்வம் தேவை, ஆனா அது தர்மத்தோட இருக்கணும். அவர் பணக்காரர், ஆனா எளிமையானவர், சக்தி வாய்ந்தவர், ஆனா பக்தர்களுக்கு அடிமை. முடிவா சொல்லணும் அப்படின்னா பெருமாள் ரிச் கார்டு. கோல்டு அண்ட் மணி மட்டும் இல்ல, நிம்மதி, பாதுகாப்பு, செழிப்பு. அதனால தான் பெருமாள் இருந்தா பயம் இல்லை, பஞ்சம் இல்லைன்னு சொல்றாங்க.